வணக்கம் மக்களே! மைவி3 வழக்கு குறித்தான ஒரு முக்கியமான அப்டேட்டு. அதாவது மைவி3 எம்டி சக்தி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா, நேரில் பேச அனுமதி குடுத்துருக்காங்கன்றது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ பணம் கொடுக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா, தயார் நிலையில இருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான டோட்டல் டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கிட்ட தான் இருக்கு. ஸோ கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 நாட்களுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ வழக்கு கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலாக்சேஷன் வந்து குடுத்துட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து வழக்கு முடிந்த நிலையில அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்கு. அதாவது இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்டு, ஸோ கம்பெனிக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ ஏ டு இசட் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சக்தியான தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆ பல பல நாட்களா வந்து சொல்லிக்கிறது என்னன்னா, மக்களோட பணத்த கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எக்காரணத்த கொண்டும் ஏமாத்த மாட்டோம். நாங்க அவங்களுக்கு வந்து குடுத்துருவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகிழ்ச்சியான செய்திய தான் முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது நேரில் பேச வந்து பார்த்தீங்கன்னா, அனுமதி குடுத்தும் ஏன் இன்னும் காலதாமதம் பண்றாங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிய உண்டாக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல அவருக்கு இந்த நல்ல விஷயத்த தான் மக்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா, ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதும் அவர் வந்து உணர்ந்திருக்காரு. ஸோ நம்பளுக்கு வந்த சில தகவல மட்டும் நம்ம இந்த வீடியோல பகிர்ந்துக்க போறோம். ஸோ அதே மாரி இந்த வழக்கு முடிஞ்சு இந்த ரிச டாக்குமெண்ட் எல்லாம் குடுத்த உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இயங்கும் அப்படின்ற மாரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ப்ராசஸ் அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட்ஸ்ல நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மறந்து கூட போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, புது விதமான ஒரு சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது அப்டேட் அத ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. நியூ வெர்ஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பழைய மாரி சேம் என்ன நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ல என்ன வேலை செஞ்சீங்களோ, ஸோ அதே வேலை தான். பட் ஒரு சில மாற்றங்களோட வருது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் 25க்கு மேல ஆயிடும் அப்படின்றது ஒரு யூகமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த முடிஞ்ச உடனடியா ஆ இந்த பணமானது ஃபர்ஸ்ட்டு போட்டுட்டு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியா இருக்கு. உடனடியா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமா தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பயப்படவே தேவையில்ல. இந்த மாதம் இறுதிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முடிவு வரும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹியரிங் டேட் வந்து சொல்லல. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, அது அது அதுக்கு இன்னும் நம்பளுக்கு அந்த தகவல் வரல. ஸோ வந்துச்சுன்னா தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.